இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நம் பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தின விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, என் பள்ளியின் இருபாலர் ஆசிரியர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, பெற்றோர் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, எனது அன்புமிக்க பெற்றோர்களே, என் போன்ற சக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் எனது அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் இனம், மொழி, மதம், கலாச்சாரம் போன்றவற்றில் வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடப்படும் விழா இந்த சுதந்திர தின விழா. இந்நாளில் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் தோழர்களே. அந்த வகையில் விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கரும வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் பங்காளர் காமராஜர் அவர்களை பற்றி இங்கு உரையாற்ற வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார், இவருடைய தந்தையார் பெயர் குமாரசாமி. இவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்தியாசாலை பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள சத்திரிய வித்தியாசாலை பள்ளியில் சேர்ந்தார். 6 வயது இருக்கும்போது தன் தந்தை இருந்த காரணமாக படிப்பை தொடர முடியாமல் தள்ளப்பட்டிருந்த காமராஜர் அவர்கள் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சென்றார். சிறு வயது முதலில் சுதந்திர போராட்ட தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டிருந்த காமராஜர் அவர்கள் 1920 நேருவின் மீது கொண்ட ஈர்ப்பின் மூலமாக தனது 16வது வயதில் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்றவர். தன் வாழ்நாளில் 9 ஆண்டு காலங்கள் சிறையில் கழித்தார். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப இவருக்கு முந்தைய ஆட்சியில் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் அவர்கள் 17,000 பள்ளிகளை புதிதாக கட்டி திறந்து வைத்தார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? இதனால் தான் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்ததும் காமராஜர் தான். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் விகிதம் இவரது ஆட்சியில் 37% அதிகரித்தது. கல்வியில் மட்டுமல்லாத தொழிற்துறை திட்டம், வேளாண்மை திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை காமராஜர் முதலமைச்சராலும் வெற்றி பெற்றாலும் கூட 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு 1964ஆம் ஆண்டு தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியாற்றிய காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமான முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுதும் வாடகை வீட்டிலேயே வசித்து வந்த காமராஜர் அவர்கள் இறக்கும் போது அவரிடம் இருந்த சொத்துக்கள், சில கடர் வெட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள், 15 ரூபாய் பணம், பெறுவதெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகிற்கு தந்து சென்றார், பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்காக உழைத்து கொடுத்தார், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்னும் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த நம் காமராஜரை நம் உயிருள்ளாரை போற்றுவோம், வாழ்க பாரதம், வளர்க வையகம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கண்ணீர் குரலால் இந்த அரங்கை கட்டி போட்ட ஜூபாரத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆங்கில இலக்கிய மன்றம் கிரிஷ்மா 9ஆம் வகுப்பு அவர்களை அன்போடு உங்கள்